7 சக்கரங்கள் நம்ம தியானம் பண்ண போதும் சரி, மூச்சு பயிற்சி பண்ண போதும் சரி, 7 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்றோம். அது மூளையில 2 சக்கரங்கள் இருக்கும், கழுத்துக்கு கீழே 5 சக்கரங்கள் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அந்த கரெக்டான பாயிண்ட் எங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். நம்ம மூளையிலிருந்து நரம்புகள் அப்படியே கொத்தா ஒரு குழாய் வழியா நம்ம கீழே வரும். நம்பர் 1 நம்பர் 2 அந்த டிஸ்க்கு பக்கத்துல முடிஞ்சிடும். அதுக்கு கீழே அந்த நரம்புகள் மட்டும் கீழ் வரையும் போகும். மூளையிலிருந்து கழுத்துக்கு வர்ற அந்த நரம்புகள் 5 வகையான எலும்புகளால நமக்கு ஸ்பைனல் கார்டுக்கு பின்னாடி பாதுகாப்பான எலும்பு இருக்கும். அந்த 5 வகையான எலும்புகளும் மொத்தமா 33 டிஸ்க் ஜாயிண்ட்ஸ் இருக்கும். சின்ன சின்ன எலும்புகள் ஜாயிண்ட்ஸ் இருக்கும். அது பேர் தான் டிஸ்க்னு சொல்லுவோம். அந்த 33 வகை எலும்புகளும் 5 எலும்பு கூட்டு மொத்த கூட்டா இருக்கும். அந்த 5 எலும்புகள் வந்து ஃபர்ஸ்ட் கழுத்து மூளை பகுதியிலிருந்து கழுத்து வர உள்ள பகுதி செர்விக்கல் போன்னு சொல்லக்கூடிய அந்த போன். அதுல வரக்கூடிய மத்திய பகுதியில தான் நம்ம விசுப்தின்னு சொல்லக்கூடிய சக்கரம் இருக்கு. அந்த சக்கரத்துக்கு கீழே தொராசிக் போன் அப்படின்னு இருக்கும். அது 12 போன் எலும்புகள் இருக்கும். 12 எலும்புகளுக்கு மத்தியில வரக்கூடியதுதான் அநாகத சக்கரம். அது நம்ம நெஞ்சு பகுதியில இருக்கும். அதுக்கு கீழே லம்பர் டிஸ்க் 5 டிஸ்க் இருக்கும். அந்த லம்பர் போன்ல நடு மத்தியில வரக்கூடியதுதான் நம்ம மணிப்பூரக சக்கரம் சொல்லக்கூடியது. அதுக்கு கீழே சேக்ரல் போன் இருக்கும். அதுல மத்திய பகுதியில் வரக்கூடியதுதான் நம்ம இடுப்பு பகுதியில வரும். அது சுவாதிஷ்டான சக்கரம். அது கீழே கோக்சிக் கீல் அப்படின்னு ஒரு 4 எலும்பு இருக்கும். அந்த எலும்பு தான் வால் எலும்புன்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பு. லாஸ்ட்ல மூலாதார சக்கரம், அந்த எலும்பு மத்திய பகுதியில் இருக்கும். இந்த 7 சக்கரங்கள் நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அதோட உறுப்புகள் வலுப்பெற்று சக்தி கிடைச்சு நமக்கு உடம்புல சக்தி அதிகப்படுத்துது. நம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள தியானத்தை இன்றே தொடங்குங்கள்.